வந்து உங்கள்கிட்ட அரசியலை பேசுறோம், அரசியலை புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றோம். அரசியல் உங்களுக்கான உரிமைகளை நீங்க வேணும்னா அதிகாரத்தை நீங்க கைப்பற்றணும்னு சொல்றோம். நீங்க அதிகாரத்தை கைப்பற்றணும்னா குறைந்தபட்சம் வார்டுகள்லயாச்சும் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர்ல, பஞ்சாயத்து துறை தலைவர்கள் நீங்க நின்னீங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய மக்களுக்கான சேவைகளை நீங்க செய்ய முடியும். நீங்க கட்சிக்கான ஒரு அங்கீகாரமா வளர்த்தெடுத்து ஒரு கொடிக்கம்பமோ ஒரு கட்சிக்கான வளர்ச்சிக்கான விஷயங்களையோ நீங்க செய்ய முடியும். மக்கள் உங்களை நாடி வர முடியும். அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா உழைப்பவனை தேடி கண்டுபிடிச்சு இயக்கம் நடத்தினாதான் இயக்கம் வளப்படும். கிடைச்சவனை வச்சு கட்சி நடத்தினா இந்த கழகமே இல்லாம போயிடும். கழகம் இல்லாம போயிடும். ஆனா காங்கிரஸ் கட்சிங்கிற உணர்வு இல்லாம போகாது. ஏன்னா இது உங்களுடைய ரத்தங்கள்ல ஊர்னது. உங்களுக்கு விடுதலையை கொடுத்தது, பேச்சுரிமையை கொடுத்தது, கருத்துரிமையை கொடுத்தது, எழுத்துரிமையை கொடுத்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? ஐயா காமராஜர் தான். ஏன் அதனாலதான் காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு ஊர்லயும் தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, அந்த 12 கிலோமீட்டருக்குள்ள பகுதியில் மேல்நிலை பள்ளி, இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினது யார் தெரியுங்களா? காமராஜர். படிப்பின் மூலமே மட்டுமே ஒரு மனிதனுடைய உயர்வும் தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் கிடைக்குங்கிறத ஐயா காமராஜர் நம்பினார். அதனாலதான் தாம் படிக்காட்டினாலும் தன்னால எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைச்சார்.